ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நாம திருக்குறளுடைய அறத்துப்பால்ல 6வது அதிகாரத்துல வாழ்க்கை துணை நலம். வாழ்க்கை துணை நலம்னா வீட்டில் அம்மா இருக்காங்க இல்லையா, அதுதான். அப்பான்னா குடும்பத் தலைவன், அம்மான்னா குடும்பத் தலைவி. அந்த துணை நலம், ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு துணையா இருக்கிறவங்க அம்மா, குடும்பத்தை நடத்துறவர் அப்பா இல்லையா. அந்த அம்மான்ற அந்த பெண் எப்படி இருக்கணும், அவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம திருவள்ளுவர் சொல்றாரு. இப்ப நாம இதுல 6வது பாடலை பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலான் பெண். இன்னொரு வாட்டி சொல்லுமா? தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலான் பெண். அப்படின்னா தன்னையும் மனநிறைவா சந்தோஷமா திருப்தியா வச்சுக்கிட்டு தன் கணவனும் தடுமாறி விழுந்துடாம, சில நேரங்கள்ல சோறு உடஞ்சிடாம துணையா இருந்து அவங்களுக்கு பலத்தை கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க பெண். பெண் அதிக சக்தி உள்ளவள், அதிக நல்ல குணங்களை கொண்டவள். அப்படி இருக்கணும். அப்படி இருந்தா குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஊர்ல சத்தியவான்ட்டு ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவி சாவித்திரி. அவங்க ஒரு முறை சொல்றாங்க, அவங்க சாவித்திரின்றவங்க ஒரு அரசருடைய பெண், அப்படின்னா இளவரசி. சத்தியவானும் ஒரு அரசர் தான். அவங்க அப்பா சொல்றாரு, யாரு? சாவித்திரியுடைய அவங்க அப்பா, சத்தியவானுக்கு ஆயுள் குறைவுன்னு சொல்றாங்கம்மா, அதனால அந்த இடம் வேண்டாம் அப்படின்னா சாவித்திரி கேட்கல. பரவாயில்ல, எனக்கான கணவன் அவர் தான் அப்படின்னு எனக்கு தோணி இருக்கு, கனவுல வந்திருக்கலாம், அதனால அவரையே நீங்க மனம் முடிச்சு வைங்க அப்படின்றாங்க. சரின்னு மனம் முடிச்சிட்டு கல்யாணம் ஆன பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு சத்தியவான் இறந்துடுறாரு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, யாரு? சாவித்திரி. எப்பவும் அவங்க தெய்வத்தை வணங்கிக்கிட்டே இருப்பாங்க, அம்பாளை வணங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பலத்தினால, அதாவது மனோபலம், இப்போ இந்த தகை சான்றுன்னு சொல்றாங்க இல்லையா, தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற அப்படின்ட்டு தற்காத்து தற்கொண்டார். தற்கொண்டார்னா தனக்குத்தானே நிறைவையும் மனநிறைவோட இருக்கிறவங்க, பலமா இருக்கிறவங்க. அவங்க மனோபலத்தினால அவங்க கணவரை பின்தொடர்ந்து போறாங்க. யம தர்மராஜன் சத்தியவான் உயிரை எடுத்துட்டு போயின்னு இருக்காரு. ஆனா இவங்க அவங்க பின்னாலேயே போறாங்க. என் கணவரை எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்கன்னா அவங்க யமன் என்ன சொல்றாங்க, இல்ல கொடுக்கவே முடியாது, அவங்களுக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இந்த உலகத்துல வாழறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் என் கடமையை செய்யறேம்மா, என் கடமையை செய்ய விடு, அதுல நீ குறுக்க வராத, நீ பூலோகத்துக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க கேட்கல, பின்னாலேயே போறாங்க. நீ இவ்வளவு தொந்தரவு பண்றதுனால சரி, உனக்காக நான் ஒரு வரம் கொடுக்குறேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, ஆனா உன் கணவனை மட்டும் கேட்டுறாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி எனக்கு அந்த ஒரு வரம் கொடுத்தா போதும் அப்படின்னு. சரி கேளு அப்படின்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நான் என் கணவருடைய மாமனா, கணவருடைய அப்பா அம்மா அவங்களோட என் குழந்தைங்களுக்கு பால் சோறு அரண்மனையில இருந்து, என் நாட்டு அரண்மனையில இருந்து நிலாவு காட்டி ஊட்டணும் அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி? என் மாமனார் மாமியாரோட பெரிய அரண்மனையில, எங்க நாட்டு அரண்மனையில என் குழந்தைங்களுக்கு நிலாவை காட்டி பால் சோறு ஊட்டணும் அப்படின்னு கேக்குறாங்க. சரி கொடுக்குறாங்க அப்படின்னு போயிட்டு சொல்லிட்டு போறாரு. அப்புறம்தான் இவங்க கேக்குறாங்க, என் கணவர் இல்லாம எனக்கு எப்படி குழந்தைங்க பிறக்கும், எனக்கு என் குழந்தைங்க பிறக்கணும்னா என் கணவர் வேணும் இல்லையா, நீங்க தானே வரம் கொடுத்தீங்க, அப்ப நீங்களே கணவரை எடுத்துட்டு போனா எப்படி அப்படின்னு சொன்னோடனேதான் யம தர்மராஜனுக்கு தான் செய்த தவறு புரியுது. கவனிக்காம நம்ம வரம் கொடுத்துட்டோமே அப்படின்னு. கொடுத்த வரத்தை வாங்க முடியாது. சரின்னு அவங்க கணவரை விட்டுட்டு போயிடுறாரு.
அப்புறமா இவங்க பாருங்க, அப்போ அந்த நாடு இல்லாம இவங்க காட்டுலலாம் இருந்தாங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த காட்டுல இருந்து தன் சொந்த நாடு கிடைச்சிருது. அதுக்கு பிறகு அரண்மனை கிடைக்குது. தன்னுடைய மாமனார், மாமியாரும் உடல் நலத்தோட இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க கணவரோட வாழ்ந்து குழந்தைகள் பிறக்குது. ரொம்ப மகிழ்ச்சியா செல்வம், மக்கட்செல்வம், பொருட்செல்வம், அப்புறம் அரசாட்சி, கணவருடைய ஆயுள் எல்லாமே கிடைச்சிருச்சு ஒரே ஒரு வரத்துல. இப்படி ஒரு பெண்ணால எவ்வளவு சாதிக்க முடியும்ன்றது பாருங்க. இதெல்லாம் உண்மையா நடந்த விஷயங்கள். அதனால ஒரு பெண் எவ்வளவு சக்தி மிக்கவள்ன்றத நம்மளுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் புராணங்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இருக்கணும் ஒரு பெண்ட்டு. நம்ம ஒரு குடும்பத்தை வழி நடத்தணும்னா ஒரு பெண் அவ்வளவு சக்திசாலியாகவும் மனோதிடத்தோடையும் புத்திசாலித்தனமாவும் வாழ்க்கைய நடத்தணும். எல்லாரும் நல்ல குடும்பம், நல்ல குழந்தைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வாழ்க்கையை நடத்தணும். அதுக்கு ஒரு பெண் ரொம்ப ரொம்ப முக்கியமானவ அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? ஓகே.